சுவாமி இங்கே பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தி சுரூபமாக காட்சியளிக்கிறார். சிவன் விஷ்ணு பிரம்மாக சுவாமி இங்கே ஒரே இடத்துல காட்சியளிக்கிறார். சிவன் போன்று தலையில் ஜடாமுடியும் நெற்றிக்கண் வச்சுருக்கார் சுவாமி. மகாவிஷ்ணுவாக கையில் சங்கு சக்கரம் வச்சுருக்கார். கையில் பிரம்மஸ்வரூபம் அபயஸ்தம் தாமரப்பூ வச்சுருக்கார் சுவாமி. கார்த்திகை மாதம் தீபம் முடிஞ்சு 3ஆம் நாள்லேருந்து வைகுண்ட ஏகாதசி முன்னாள் வரையும், அதாவது 27 நாள் வரும். டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரையும் நெற்றிக்கண் சேவிக்கலாம். நெற்றிக்கண் ஜடாமுடி சேவிக்கலாம். அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் தான் சேவிக்க முடியும். மற்ற நாளில் வந்தீங்கன்னா சங்கு சக்கரமும் தாமரப்பூவும் சேவிக்கலாம். சுவாமியை ஃபுல்லாக சேவிக்கலாம். ஆனால் ஜடாமுடியை சேவிக்க முடியாது, சிவனாக சேவிக்க முடியாது. டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த கோயில் சொர்வாசல் உண்டு, எல்லாம் வந்து சேவிச்சிங்க. இங்கே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளுடைய கருங்கல்லான சங்கச்சக்கரம் தனியாக உள்ளது, கல்லாலான சங்கச்சக்கரம் தனியாக உள்ளது. இன்றைக்கி நீங்கள் திருப்பதி போய் சேவிச்சிங்கன்னா சங்கத்தில் சங்கச்சக்கரம் வச்சுருப்பா ராமாஞ்சர் கொடுத்தது. தொண்டைமான் சக்கரவர்த்தி போருக்கு போகிற காலத்தில் ஒரு தோற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. அந்த நேரத்தை தன் பக்தனுக்காக பெருமாள் சங்கச்சக்கரத்தை அனுப்பி போரில் ஜெயிக்க வைக்கிறார். பெருமாள் கொடுத்ததை திருப்பி வாங்க மாட்டார், இங்கே சமர்ப்பிச்சிட்டார். இங்கே சமர்ப்பிச்சுட்டு திருப்பதி போய் சேவிக்க முடியும்னு வெங்கடேசன் சேவிக்க முடியும்னு வருத்தப்படுறார். அந்த நேரத்தில் சுவாமி இங்கே பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் பத்துந்த பெருமாள் இவர். கவலைப்படாத தொண்டைமா நானே உனக்கு வெங்கடேசனா காட்சி அளிக்கிறேன்னு சொல்லி பட்டுந்த பெருமாள் எந்திரிச்சு நின்று விஸ்வர தரிசனம் கொடுக்குறார். அந்த நேரத்தில் இவர் வந்து அப்பா வெங்கடேசனா சொன்னதாலே இவர் பேர் அப்பன் வெங்கடேச பெருமாள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வாலஜாபாத்லேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் பழசி வர்றதுக்கு பக்கத்தில் திருமுக்கூடலில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாலாறு, செய்யாறு, வேகவதியாறு 3 ஆறு ஒன்று கூடதாலே ஊர் பேர் திருமுக்கூடல். இந்த சுவாமிக்கு எழுத்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆறு ஒன்றா கூடும். அதனால இந்த ஊர் பேர் திருமுக்கூடல்.